ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கி போயிட்டு பாவக்காய் பறிக்க போகிறோங்க. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஒன்றும் காய்கறியே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக போயிட்டு கார்டனை போய் எட்டி பார்த்தா எங்களுக்கே தெரியாமல் பாவக்காய் நல்லாவே காய்ச்சிருக்குதுங்க. வேகமாக பறிக்கிறதுக்கு நான் போனால் என் பையன் வேகமாக ஓடி வந்து, அம்மா நான் பறிக்கிறேம்மா, நீங்கள் செத்த பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ எடுக்க வச்சுட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நல்லா பந்தல் போட்டு நல்லா அழகாக காய் பறிக்கலான்னு பார்த்தோம். பந்தல் போட எங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் பக்கத்தில் கம்பி போட்டோம். அந்த கம்பியில் கூட இந்த கொடி படராமல் கீழேயே படர்ந்து நல்லாவே காய்ச்சிருக்குது. சரி போனால் அப்படின்னு சொல்லிட்டு 2 குச்சியை வேணால் ஊனி வச்சுங்க. அந்த குச்சியிலே கொஞ்சம் படர்ந்து கொஞ்சம் நல்லாவே காய்ச்சிருக்குது. பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அறுசுவைகளில் ஒன்றுங்க அங்கே கசப்பு அடிக்கடி சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு ட்வைஸாவது 2 தடவையாவது நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லது உடம்புக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் பாவக்காய் கறி வைக்க போகிறோம். பாருங்களேன், தேடி பறிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒளிஞ்சு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒளிஞ்சு அந்த பாவக்காய் இருக்குது. நாங்களும் தேடி பறிச்சுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தாக்கா அந்த கொய்யாக்காய் செடிக்கு அடியில் சூப்பராக ஒரு காய்ங்க விட்டால் பழுத்து வீணாக போயிடும். அதனால் இந்த காயை பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தேடி பிடிச்சி பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காயின்னு. என் பையனுக்கு ஒரே சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களுக்கு நாம் இந்த மாதிரி வீட்டிலே காய்கறி வளர்க்கணும், நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்த்து எடுத்து சாப்பிடணும்னு அப்படின்னு ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இந்த குழந்தைங்களும் இதில் ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு இதே மாதிரி வளர்க்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்களேன், எவ்வளோ காய் பறிச்சிருக்கணும். ஒரு குழம்புக்கு தேவையான காய் நமக்கு இருக்குது. பாருங்களேன், இது நம்ம பொரியலாகவும் செய்யலாம், குழம்பாகவும் செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.